ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 20வது ஸ்லோகம் முதல் 24வது ஸ்லோகம் வரை விளக்கத்துடன் பார்ப்போம். கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः லோகசங்கிரஹமேவாபி சம்பஸ்யன் கர்த்துமர்ஹசி யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டः தத்தத்தேவேதரோ ஜனः स यत् प्रमाणं कुरुते लोकस्तदनुवर्तते न मे पार्थास्ति कर्तव्यं त्रिषु लोकेषु किञ्चन नानवाप्तमवाप्तव्यं वर्तयेव च कर्मणि यदि ह्यहं न वर्तेयं जातु कर्मण्यतन्द्रितः मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः उत्सीदे उरिमे लोका न कुर्यां कर्म चेदहं சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாமுபஹன்யாமி மாஃப் பிரஜாஹ. இந்த 5 ஸ்லோகங்களின் விளக்கம் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். அர்ஜுனா, தங்களோட கடமையை நிறைவேற்றின காரணத்தினால்தான் ஜனகர் போன்ற பல மகான்கள் மோட்சம் அடைந்தார்கள், முக்தி அடைந்தார்கள். இந்த இடத்தில் ஜனகர் என்ற அந்த ஜனக மகாராஜாவும் ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து சொல்கிறாராம் நம்மளோட கிருஷ்ணர். ஜனக மகாராஜா யார் என்று எல்லாருக்குமே தெரியும். ராமாயணத்தில் சீதாதேவிக்கு, அதாவது ராமரின் மனைவியாக இருக்கும் சீதாதேவிக்கு தந்தையாக இருந்தவர் தான் ஜனகர். அப்பேற்பட்ட ஜனக மகாராஜா தன்னோட கடமைகளை, சத்திரியனாக தன்னோட கடமைகளை நிறைவேற்றினால்தான் அவருக்கு மோட்ச முக்தி கிடைத்தது. மேலும் நம்ம கிருஷ்ணர் சொல்கிறாராம், ஜனகரை போலவே யாரெல்லாம் தங்களோட கடமைகளை நிறைவேற்றி நற்கதி அடைகிறார்களோ அவளை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுண்டு இவாளை போலவே நம்மளும் கடமையை செய்து நற்கதி அடையணும் என்று எல்லாருமே நினைக்க ஆரம்பிப்பா. அதனால் இப்படி கடமைகளை நிறைவேற்றவாதான் மற்றவாளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கா என்று கிருஷ்ண அர்ஜுனை பார்த்து சொல்கிறார். மேலும் கிருஷ்ணர் சொல்கிறாராம், அர்ஜுனா, எனக்கு இந்த 3 லோகங்களிலும் கிருஷ்ணரே உனக்கு இதுதான் கடமை என்று எனக்கு கடமையை சொன்னது யாருமே இல்லை. அதனால் எல்லாத்தையும் படைத்த ஒரு கடவுளாக இருக்கும் எனக்கு இந்த 3 லோகங்களிலும் யாருமே எந்த கடமையும் விதிக்கலை. ஆனாலும் இந்த 3 லோகங்களையும் காக்கிற, அந்த 3 லோகங்களையும் ரட்சிக்கிற, இந்த பிரபஞ்சத்தையே, இந்த பிரம்மாண்டத்தையே ரட்சிக்கிற அந்த பொறுப்பை, அந்த ஒரு கடமையை நானே ஏற்றுண்டேன் அர்ஜுனா என்று கிருஷ்ணன் சொல்கிறார். அது ஏன் என்று உனக்கு ஒரு டவுட் வரும். அதுதான் கிருஷ்ணா எங்களுக்கெல்லாம் வேதங்களில் இந்த மாதிரி இந்த கடமையை செய்ய, அந்த கடமையை செய்ய என்று சொல்கிறான். உனக்கு வேதங்களில் எதுவுமே சொல்லலை, ஏன்னா அந்த வேதங்களை உருவாக்கினதே நீதான். அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த கடமையும் இல்லை, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை என்கிற போதும் நீ ஏன் உன் தலையில் நீயே பாரத்தை போட்டுக்கிற என்று நீ கேட்கலாம் அர்ஜுனா. அதற்கான விடை, நான் எந்த ஒரு கடமையுமே செய்யலை என்றால் மக்கள் பேச ஆரம்பிப்பாலாம். இதோ பாருடா, கிருஷ்ணர் இருக்காரே, கடவுள் இருக்காரே, அவர் நமக்கெல்லாம் கடமையை தந்தார், இந்த செயலை செய், இந்த செயலை செய் என்று நம்மளை சொல்கிறார். ஆனால் நமக்கெல்லாம் கடமையை கொடுத்த அவருக்கு எந்த கடமையுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவரை போலவே நாமும் ஏன் இருக்கக்கூடாது? அவர் மட்டும் எந்த கடமையும் செய்யாமல் இருக்கலாம், நம்ம மட்டும் செய்யணுமா என்று மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அர்ஜுனா. மேலும் எனக்கு அந்த கடமையை, இந்த ரட்சிக்கணுங்கிற அந்த கடமையை நான் ஏன் எடுத்துட்டேன் என்பதற்கு இன்னொரு காரணம் இருக்குது அர்ஜுனா. ஏனென்றால் இந்த ஒரு கடமையை நான் ஏற்றுக்கலனா வேற யாரால ஏற்றுக்க முடியும்? வேற யார் ஏற்றுக்க போறா என்று கிருஷ்ணர் கேட்குறார். இந்த 3 லோகங்களையும், இந்த பிரம்மாண்டத்தை, இந்த பிரபஞ்சத்தை ரட்சிக்கிற அந்த பொறுப்பை நான் உங்களை ரட்சிக்கிறதுக்காக, அந்த ஒரு காரணத்துக்காகவும் எடுத்துட்டேன். அதே நேரத்தில் மற்றவாளுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் எடுத்துட்டேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 20வது ஸ்லோகம் முதல் 24வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.